அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சதா சொல்றாங்க. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் அறிக்கையை பற்றி கேள்வி கேட்டார். அதற்கு உதாசீனப்படுத்தும் வகையாகவும் ஆணவ திமிருடனும் தினைக்கும் ஒரு அறிக்கை தருவார், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்றாரு. அதாவது ஒரு முதல்வர் என்ற பொறுப்புடன் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் முதல்வர் என்றால் எல்லா மக்களுக்கும் உரியவர். இதை முதலமைச்சருடைய பணிகள் என்னென்ன என்பதை அவர் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இவர் பேசுனதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா, முதலமைச்சர் ஏதாவது பேசணும்னா கூட அவங்க பின்னாடி இருக்கிறவங்க யாரோ எழுதி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு வரதான் பேசுவார் போல இருக்கு. எங்களுக்கும் அதுக்கும் என்னத்தை சொல்றது? அப்ப தினந்தோறும் நீங்கள் மத்திய அரசை கேள்விகளாகவும் அறிக்கைகளாகவும் கேட்கும் பொழுது அவர்கள் இது போன்ற பதில்களை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலமைச்சருடைய பணி என்ன? முதலமைச்சர் செய்தியாளர் ஒருவர் கேட்கிறார், அறிக்கை சம்பந்தமாக கேட்கிறார். அவருக்கு வேற எதுவும் வேலை இல்லை, அதனால அறிக்கை கொடுத்துட்டே இருக்கு. எங்க இனமான காவலருக்கு வேலை இல்லாமல் இல்லை. உங்கள் அரசாங்கம் செய்கின்ற குறைகளையும் எடுத்துரைத்து எதிர்க்கட்சி போல வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவத்தால் அழிந்தவர்கள் பல்லாயிரம் பேர். நீங்களும் அந்த வரிசை கட்டி நிற்க வேண்டாம். மக்கள் 2026 எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் அரசியலை கற்றுக் கொடுத்தவர் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா என்று தெரிவித்துக் கொண்டு, இனியாவது வருங்காலங்களில் யாரேனும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அப்புறம் பார்க்கலாம் அந்த அறிக்கையை பற்றி அப்படி என்னதான் கேட்கலாம். என்ன அறிக்கைன்னே கேட்கல. நீங்க எந்த அறிக்கை விட்டிருக்காரு, என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா அந்த ஒரு பொறுமை கூட உங்கள்கிட்ட இல்லை. பார்த்தீங்களா? இதிலிருந்தே புரியுது நீங்கள் மக்களுக்கான ஆட்சியை தரவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மன்னர் போன்ற ஆட்சியை செய்வதற்கு தமிழக மக்கள் ஒருபொழுதும் இனி வரும் காலங்களில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் சலீம் குரு. நன்றி, வணக்கம்.